வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவில் கைது நடைமுறைகள் அப்புறம் அதற்கான அரசியலமைப்பு பாதுகாப்புகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா சிஆர்பிசி பிரிவு 46 அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 22. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா ஒருத்தரை எப்படி கைது செய்யணும், அப்படி கைது செய்யப்பட்டா உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. சட்ட அமலாக்கத்தோட அதிகாரத்துக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ பத்தி தான் பேச போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். கைதுங்கிறது ஒருத்தரோட சுதந்திரத்தை பாதிக்கிற விஷயம் தானே. சட்டம் இதை எப்படி முறைப்படுத்துது? இங்கதான் குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சிஆர்பிசில பிரிவு 46 வருது. இது கைது செய்யற முறைய சொல்லுது, எப்படி கைது செய்யணும்னு. எப்படி? அதுல என்ன சொல்றாங்க? சட்டப்படி ஒண்ணு கைது செய்யப்படுறவரோட உடலை தொடணும், இல்லனா கட்டுப்படுத்தணும். ஓகே. இல்லனா அவரே தன்னோட சொல் அல்லது செயல் மூலமா சரணடையணும். இது நடந்தாதான் அது முறையான கைது. அப்ப சும்மா வாயில சொன்னா பத்தாது. ஒருவேளை அவர் எதிர்ப்பு காட்டுனா? நல்ல கேள்வி. எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த எதிர்ப்பை சமாளிச்சு கைது செய்ய தேவையான அளவு பலத்தை பயன்படுத்தலாம். நெசசரி மீன்ஸ்னு சொல்லுவோம். தேவையான அளவுனா அதுக்கு லிமிட் இல்லையா? இருக்கு. அது வரம்பில்லாத அதிகாரம் இல்ல. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நியாயமா பயன்படுத்தணும். மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் செஞ்சிருந்தா மட்டும்தான் மரணத்தை விளைவிக்கக்கூடிய பலத்தையே பயன்படுத்த முடியும். ஓ, மத்த சாதாரண குற்றங்களுக்கு அதுக்கு அனுமதியே இல்ல? கண்டிப்பா இல்ல, அது தடை செய்யப்பட்டிருக்கு. இதுல பெண்களுக்குன்னு ஏதாவது சிறப்பு விதிகள் இருக்கா? ஏன்னா அது இன்னும் சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? நிச்சயமா இருக்கு. சிஆர்பிசி பிரிவு 46(4) அத பத்தி தெளிவா சொல்லுது. பொதுவா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் பெண்களை கைது செய்யக்கூடாது. ஓ, அப்படியா? எப்போதுமே வா? பெரும்பாலும் ரொம்ப அரிதான தவிர்க்க முடியாத சூழல்ல அப்படி செய்யணும்னா கூட ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இருக்கணும். சரி. அவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு அறிக்கை கொடுத்து முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர்கிட்ட முன் அனுமதி வாங்கணும். இது முக்கியமான பாதுகாப்பு. இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் வாய்மொழியா சரணடைஞ்சா அவங்க உடலை தொட வேண்டிய அவசியமே இல்ல. தொட்டா கூட பெண் காவலர் தான் தொட்டணும். பரவாயில்லையே. சரி, ஒருவேளை இந்த நடைமுறையை மீறி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டான், அப்போ என்னாகும்? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலனா அந்த கைது சட்டவிரோதமாகும். பாதிக்கப்பட்டவங்க இழப்பீடு கூட கேட்கலாம். ஓ, ஆனா ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும். கைது சட்டவிரோதங்கிறதுக்காக மட்டுமே அந்த வழக்கோட விசாரணையோ அதாவது தண்டனையோ தானா செல்லாதாகிடாது. ஓ, ஓகே ஓகே. அதாவது கைது முறை சரியில்லைனாலும் கேஸ் நடக்கும். புரிஞ்சுது. சரி, இது சிஆர்பிசி 46 கைது செய்யற முறை பத்தி சொல்லுது. ஆனா கைது ஆனதுக்கு அப்புறம் நம்ம உரிமைகள்? அதுக்குதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 22 இருக்கு. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அதுல என்னென்ன உரிமைகள் இருக்கு? முக்கியமா எதுக்காக கைது செஞ்சாங்கன்ற காரணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. காரணம் தெரியணும். ஆமா. ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்ச வக்கீல பார்த்து பேச அவர் மூலமா வாதாட உரிமை இருக்கு. தேவைப்பட்டா இலவச சட்ட உதவியை பெறலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு வக்கீல் வைக்க வசதி இருக்காது. கரெக்ட். நால்சா மாதிரி அமைப்புகள் அதுக்கு உதவுது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அந்த 24 மணி நேர விதி தானே? சரியா சொன்னீங்க. கைது செஞ்ச நேரத்துல இருந்து பயண நேரம் தவிர 24 மணி நேரத்துக்குள்ள மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தியே ஆகணும். அதுக்கு மேல காவல்ல வைக்க முடியாது. மாஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி இல்லாம வைக்கவே முடியாது. இது போலீஸ் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாம தடுக்குது. ஆனா இந்த பாதுகாப்பு எல்லாருக்குமே உண்டா, இல்ல இதுல விதிவிலக்கு இருக்கா? ரெண்டு முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. ஒன்னு, எதிரி நாட்டு குடிமக்கள், அதாவது எனிமி ஏலியன்ஸ். ஓகே. ரெண்டாவது, தடுப்பு காவல் சட்டங்கள் கீழே கைது செய்யப்பட்டவங்க. அவங்களுக்கும் இந்த பிரிவு 22 இருக்கிற சில பாதுகாப்பு அம்சங்கள் கொஞ்சம் வித்தியாசமா பொருந்தும். தடுப்பு காவல் அது என்னது? கைதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. கைதுங்கிறது குற்றம் செஞ்சதா சந்தேகத்தின் பேர்ல நடக்கிறது. ஆனா தடுப்பு காவல் அப்படி இல்ல. ஒருத்தர் எதிர்காலத்துல குற்றம் செய்யாம தடுக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா அவரை காவல்ல வைக்கிறது. இது தண்டனை இல்ல. ஓ, பிரிவென்டிவ் மாதிரி. ஆமா, பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஆனாலும் இது சுதந்திரத்தை பறிக்கிறதால இதுக்கும் கட்டுப்பாடு இருக்கு. பொதுவா 3 மாசத்துக்கு மேல வைக்கணும்னா ஒரு அட்வைசரி போர்டு ஒப்புதல் வேணும். அட்வைசரி போர்டு? ஆமா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழு. தடுப்பு காவலுக்கான காரணங்களை சொல்லணும், அவங்க முறையீடு வாய்ப்பும் கொடுக்கணும். சரி சரி. அப்போ சிஆர்பிசி 46 ப்ரொசீஜர், ஆர்டிகிள் 22 உரிமைகள், இது ரெண்டும் சேருது. ஆனா இதெல்லாம் பேப்பர்ல இருக்கு. நடைமுறையில சரியா நடக்குதான்னு பார்க்க என்ன இருக்கு? இங்கதான் அந்த கோட் கைட்லைன்ஸ் வருதா?
கரெக்ட். டிகே பாசு வழிகாட்டுதல்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. அது எதுக்காக? காவலில் நடக்கிற வன்முறைகளையும் அத்துமீறல்களையும் தடுக்கிறதுக்காக. இது பல முக்கியமான விஷயங்களை கட்டாயமாக்குச்சு. உதாரணத்துக்கு, போலீஸ் அதிகாரி தன்னோட பேரையும் பதவியும் தெளிவா தெரியற மாதிரி ஐடி கார்டு போடணும். அரெஸ்ட் மெமோன்னு ஒன்னு தயார் செய்யணும். அரெஸ்ட் மெமோ? ஆமா, அதுல யார் கைது செய்யறாங்க, எப்போ, எங்க, அதுக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போடணும். அப்புறம் கைது செஞ்ச விஷயத்த உடனே அவங்க உறவினர் யாருக்காவது சொல்லணும். ஓ, தகவல் தெரிவிக்கணும். ஆமா. அப்போ 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணணும். அவங்க வக்கீல பார்க்க அனுமதிக்கணும். இதெல்லாம் டிகே பாசு கைட்லைன்ஸ். இது பெரிய விஷயம்தான். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே, அருணேஷ்குமார் வழிகாட்டுதல்கள். ஆமா, அதுவும் ஒரு மைல்கல். அது தேவையான கைதுகளை குறைக்க கொண்டு வரப்பட்டது. குறிப்பா 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்களுக்கு. அதுல என்ன சொன்னாங்க? வெறும் புகார் வந்ததும் உடனே போய் கைது பண்ணக்கூடாது. கைதுங்கிறது கடைசி ஆப்ஷனா தான் இருக்கணும். அப்படியா? ஆமா. கைது செய்யறதுக்கு முன்னாடி அது உண்மையிலே அவசியமான போலீஸ் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபில் பண்ணணும். பிரிவு 41A நோட்டீஸ் கொடுக்கறது சம்பந்தப்பட்டது. செக்லிஸ்டா? ஆமா. மாஜிஸ்ட்ரேட்டும் அந்த செக்லிஸ்ட பார்த்து காரணம் திருப்தியா இருந்தா மட்டும்தான் ரிமாண்ட் பண்ணணும். மீறினா சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மேலையும் ஏன் மாஜிஸ்ட்ரேட் மேலையும் கூட நடவடிக்கை எடுக்கலாம்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அடேங்கப்பா, இது தெரியாம போச்சே. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சிஆர்பிசி 46 முறை, ஆர்டிகல் 22 உரிமை, டிகே பாசு, அருணேஷ்குமார் வழிகாட்டுதல்கள் எல்லாம் சேர்ந்து நடைமுறையை உறுதிப்படுத்துது. சரியா சொன்னீங்க. இது அரசு அதிகாரம், தனிநபர் சுதந்திரம், இதுக்கு நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சிக்குது. நிச்சயமா இந்த சமநிலை தான் முக்கியம். சரி, இந்த டீப் டை முடிகிற நேரத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் எல்லாம் இவ்வளவு தெளிவா இருந்தும் இது எந்த அளவுக்கு நடைமுறையில பின்பற்றப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. சாதாரண மக்களுக்கு அவங்க உரிமைகள் பத்தி எந்த அளவுக்கு தெரியும்? ஒருவேளை மீறப்பட்டா அதை எதிர்த்து நிக்கிறதுல என்ன சவால்கள் இருக்கும்? இத பத்தி யோசிங்க. அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.